வணக்கங்க. நேற்று வந்து டிவிகே தலைவர் வந்து இங்க ஷோக்காக வந்திருந்தாரு, ஒரு மீட்டிங்காக வந்திருந்தாரு. அப்போ காலையில ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுனால 12 மணியிலிருந்தே கூட்டங்கள் வந்து நம்ம வேலுசாமிபுரத்துல, கரூர் மாவட்டம் இந்த வேலுசாமிபுரத்துல வந்து நல்ல கூட்டம், கிரௌடு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருந்துச்சு. அப்ப தொண்டர்களோட ஆட்டம் பாட்டம் சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி மாணவர்கள் மற்றும் பெண்கள், குழந்தைகள் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தாங்க. அப்ப நாமக்கல்ல வந்து ஒரு 11:45க்கெல்லாம் தாவேக தலைவர் வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இங்க வந்து ஒரு 12:30க்கெல்லாம் வந்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லா மக்களும் இருந்தாங்க. அப்போ நேரம் ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கூட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப காவல்துறை அங்கங்க பேரிகார்டு போட்டிருந்தாங்க, ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. எல்லாம் சேஃப்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே தாவேக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அவங்க நிர்வாகிகள் எல்லாமே சொன்னாங்க, இந்த மாதிரி மரத்துல மேல ஏறாதீங்க, அதே மாதிரி கம்பங்கள்ல ஏறாதீங்க, திட்டு மேல மீது ஏறாதீங்க, சேஃப்டியா இருங்கன்னா அவங்களும் கொஞ்சம் அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் மரத்துல இதெல்லாம் ஏறிடுவாங்க அப்படின்றதுக்காக பவர் கட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 3 மணி, ஒரு 4 மணி, ஒரு 5 மணி அந்த வெளிச்சம் இருக்கும் போதே தலைவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து ஒரு கையசைச்சிட்டு பேசிட்டு போயிருந்தாருன்னா ஒரு அந்த இருட்டுக்குள்ள யாரும் கீழே விழுந்திருக்க மாட்டாங்க. அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாயிருச்சு. மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னா பயங்கரமான வெயில். அந்த வெயில் தாக்கம் அதிகமா இருக்கனால பெண்கள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்க வெளியில போக முடியாம ஒரு ஒரு கிரௌடா, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலேஜ்ல இருந்து வந்தாங்கன்னா ஒரு 10 பெண்கள் அப்படி கிரௌடா இருக்கிறாங்க. அதே மாதிரி பசங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் அந்த மாதிரி அந்தந்த டீம், அந்த இளைஞர்கள், அந்த ரசிகர், விஜய் ரசிகர் அப்படின்ற போது ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஆட்டம் பாட்டத்தோட நல்ல மேலதாளத்தோட செம்ம என்ஜாய்மெண்ட் அருமையா போய்கிட்டு இருந்தது. கடைசி ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருட்டாயிருச்சு. அப்போ வந்து தாவேக தலைவர் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கிரௌட் எல்லாம் ஒதுக்கி விட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்ப அது மேல இருந்த இளைஞர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு செட்டு மேல ஏறி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த செட்டு வெயிட் பாரம் தாங்காம டக்குன்னு கீழே விழுந்துருச்சு. விழுகும் போது அதுல ஜெனரேட்டர் வயர் போனதும் அந்துருச்சு. வந்துட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த விஜயோட வாகனம் வரும் பொழுது அந்த இடத்துல மக்கள் தள்ளுமுள்ளு ஏற்படும் போது அவங்க காலையில இருந்து சாப்பிடாம இந்த தண்ணி குடிக்காம இந்த ஒரு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஆம்புலன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சில பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், சரி நம்ம ஏரியாவில இருந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றத நாங்க ஒரு எங்க நண்பர்கள் ஒரு டீமா ஒரு 10 பேர் கிளம்பி ஜிஹெச் போனோம். அங்க போகும்போது கரூர் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அவர் முன்னாடி அங்க இருந்தாரு. எல்லாத்தையும் தீவிரமான ஒரு சோதனை பண்ணாங்க. டாக்டர் எல்லாம் சொல்லி சீக்கிரம் ஒரு முதலுதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த ஸ்பீடா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்திலே கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி வந்தாரு. அவரும் உள்ள போயிட்டு அவர் அந்த வெளியில அமராவதி ஹாஸ்பிட்டல் மற்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட் எல்லாம் உடனே வந்து தீவிரமான சிகிச்சை பண்ணணும், அவங்களை வந்து கேள்வி கேட்க கூடாது, எது செலவு இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் வந்து சொல்லிட்டு ஆமா பேசிட்டு இருக்கும் போதே நடந்துருச்சு. அந்த வண்டி வாகனம் வரும்போது அவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. அதுல அப்ப வந்து தண்ணி பாட்டல் வேணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் தண்ணி பாட்டல் மேல இருந்து தூக்கி போட்டாங்க. அப்பவே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அப்பவே 2 பேரும் மயக்கம் போட்டாங்க. மயக்கம் போட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல நாங்க நின்றுட்டு இருந்தது இந்த டீ கடைக்கு பக்கத்துல நின்று இருந்தோம். அப்பதான் அந்த ஆம்புலன்ஸ் கொண்டுட்டு வர்றாங்க. பாவம் 2 பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்தா டச்சர்ல ஏத்தி அந்த ஆம்புலன்ஸ் போயிருச்சு. அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரா மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இவங்க இத்தனை பேர் இப்போ இவரை கேளுங்க, நிறைய பேர்த்த கேளுங்க, நிறைய பேர் அப்புறம் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு ஏத்திட்டு போக முடியாதுல்ல. இன்னைக்கு 39 பேர் இறந்திருக்காங்க. ஒரு 50 பேர் இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க நம்மளே யோசிக்கிறது இல்லைங்களா சார்? அதாவது எனக்கு விஜய் பிடிக்கும். நம்மளும் வந்து எல்லா அந்த அந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்திருக்கிறோம். நம்ம மத்த ஊடகங்கள் வழியா பார்த்தா நம்ம ஒரு பேட்டி கொடுக்குறோம், இல்ல நீங்க ஒரு ஒரு பதிவு போடுறீங்கன்ற போது அந்த இடத்துல பாவம் ஒரு 9 குழந்தைங்க, ஒரு பிஞ்சு குழந்தைகளா இறந்து போயிட்டாங்க. ஒரு பெத்த தாய் வந்து ஒரு பொண்ணவோ பையனோ இழந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த இடத்துல வந்து இல்ல இந்த இடத்துல இவங்க ஒரு வேணும்னே ஒரு பண்ணிருக்காங்க, இது தவறான ஒரு கண்ணோட்டத்துல இவங்களே அந்த கருத்துக்கள் சொல்லும் போது மனசு கஷ்டமா இருக்குங்க. அவரவருக்கு அவரவர் வீட்டுல ஒரு இழப்புகள் நடந்தா மட்டும்தான் அது உண்மை, இந்த இடத்துல உண்மை நடந்துச்சு அப்படின்னு நாங்கெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறோம். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கேளுங்க, என்ன விஷயம் நடந்துச்சுன்னு தெரியும். முன்னாடியே வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த அசம்பாவிதம் இனிமேல் எங்கேயுமே நடக்கூடாதுன்னு நம்ம ஆண்டவனை வேண்டுறோம்.